ஏ வந்து 30 days, பி வந்து 20 days, சி வந்து 60 days. டேட்டா புரியுதுங்களா? ஏ வந்து 30 days, ஏ மட்டும் கூப்பிட்டு இந்த வேலையை முடிப்பா அப்படின்னு சொன்னால் அவர் 30 நாள் எடுத்துக்குவார். பியை மட்டும் கூப்பிட்டு இந்த வேலையை முடிப்போன்னா 20 days எடுத்துக்குவார். சி மட்டும் கொடுத்து இந்த வேலையை முடிப்போன்னா 60 நாள் எடுத்துக்குவார். இது டேட்டா. அப்போ கொஸ்டின் என்ன கேட்குறான்? ஏ பி சி 3 பேரும் ஒன்றா சேர்ந்தா எத்தனை நாட்களை முடிக்கலாம்? ஏ பி சி 3 பேரும் ஒன்றா சேர்ந்தா எத்தனை நாட்களை முடிக்கலாம்? இதே தான் நீங்கள் என்ன பண்ணணும்? ஏக்கு வந்து இங்கே பாருங்கள், ஏன்றது 1/30 ரைட், ப்ளஸ் பின்றது 1/20. வெரி குட். நெக்ஸ்ட்டு சின்றது 60ன்னா 1/60. இங்கே உடனே நீங்கள் என்ன பண்ணணும்? பார்ட்டுன்னு போடணும். ஏன்னா தலைகீழ தானே போடுறீங்க, அப்போ பார்ட்டுன்னு போடணும். எதனுடைய தலைகீழ் இது? டேஸினுடைய தலைகீழ் பார்ட்டினுடைய தலைகீழ் டேஸு. ஸோ நீங்கள் இதுக்கு எல்சிஎம் வந்து ஈஸியாக எடுத்துலாம், 60 தான். எல்சிஎம் 60 தான். இப்போ 30 60 ஆச்சுன்னா எத்தனை நாள் பெருக்கிறாங்க? 2ஆல். சரி, 20 60 எத்தனை நாள் பெருக்கிறாங்க? 3ஆல். 60 என்ன இருக்குன்னா அப்படி தான் போடணும், 1. சரி, இங்கே 2 + 3 5, 5 + 1 6, 6/60. அப்போது 1/10 வரும். ஸ்டில் இது என்னவா இருக்குது? பார்ட்டாக தான் இருக்குது. தேர்ஃபோர் நம்பர் ஆஃப் டேஸ், நாட்களின் எண்ணிக்கை, நம்பர் ஆஃப் டேஸ் ஈக்குவல் டு இதனுடைய தலைக்கீழ போடணும். இதனுடைய தலைக்கீழ் என்ன வரும்? 10/1 வரும். இஸ் ஈக்குவல் டு 10 நாட்கள். 10 நாட்கள்.